இன்றைக்கி என் பொண்ணோட ஸ்கூலில் ஓணம் செலிப்ரேஷன். ஸோ அதுக்காக தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கள் குட்டி தேவதையை. யூஸ்வலாகவே அவளுக்கு நான் மேக்கப் பண்ணுறதுனால என்னை பார்த்தா அவளுக்கு பிடிக்கும். நான் ஓவர் மேக்கப் பண்ண மாட்டேன். நான் வந்து காஜல் அண்ட் லிப்ஸ்டிக் போடுற பொண்ணு. ஸோ அதே மாதிரி தான் பாப்பாவுக்கு வந்துட்டு அந்த மற்ற க்ரீம் எதுவும் போடாமல் லைட்டாக பவுடர் அடிச்சுட்டு கண்ணை மட்டும் ஹைலைட் பண்ணியிருந்தேன். அப்புறம் லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக்கு வேறு எதுவும் போடலை. பொட்டு வந்து அழகாக க்ரீன் கலரில் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சாச்சு. ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு தான் இது, ஏற்கனவே தைச்சிருந்தது. இதுக்கு மேலே கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலரில் தைக்கணும்னு நினச்சேன். இது வந்து ஆக்சுவலாக சாரியில் நானும் பாப்பாவும் ஒரே கலரில் தைச்சிருந்தோம். அடுத்து வர வீடியோங்களில் நான் எப்போயாவது வந்துட்டு நானும் பாப்பாவும் பேரப் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து அழகாக க்யூட்டாக நிறைய ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்ருந்தா. எங்களுக்கே கண்ணு பட்டுரும் போல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிளப்பி ஸ்கூலுக்கும் கூப்பிட்டு வந்துட்டோமா. வந்ததுமே அங்கே ஸ்கூல்லேயும் அழகாக கோலம்லாம் போட்டிருந்தாங்க. பாப்பாவெல்லாம் அனுப்பிட்டு அது வரையும் பாப்பாவுக்கு ஸ்கூல் முடிகிற வரையும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் வேலையெல்லாம் இருந்தது, அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு பர்ச்சேஸ் போகணுங்கிறது தான் பிளானே. ஸோ அதே மாதிரியே வந்தாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 hour முன்னாடி நாங்கள் அங்கே போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தா அழகாக வரப்போ அந்த கோலத்தை பார்த்து அப்படி பண்ணுறாளா என்னன்னு தெரியல. அழகாக க்யூட்டாக அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு தான் வெளியில் வந்தா. அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாப்பி ஓணம். பர்ச்சேஸ் போன இடத்துல எனக்கே தெரியாமல் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு 2-3 திங்ஸ் வந்துட்டு பிளாக்கிக்காக வாங்கியிருந்தாரு. அது நானே காரில் இருக்கப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பாலை வந்துட்டு பிளாக்கிக்கு நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் வாங்கி வச்சுக்கிட்டா. அதுவும் இல்லாமல் ஒரு சாப்ஸ்டிக் வேறு வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவுமே அவள் தான் கொடுப்பாலாமா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பிளாக்கி நல்லா தூக்கம். போனதுமே அவள் எடுத்து கொண்டு போய் அந்த பாலை அவன்கிட்ட கொடுத்துட்டா. ஃபஸ்ட்டு அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணல. கடைசியில் பாருங்கள், வீடியோ கடைசியில் அதை வச்சு எப்படி விளையாடிட்டு இருப்பான்ட்டு. வழக்கமாக டாக்ஸ் அவன்னு சொல்லியே பழகிடுச்சு. அவளுங்கிறது வாயில் வர மாட்டேங்குது. அப்புறம் ஈவினிங் போல் அவளும் என்கிட்ட நல்லா விளையாடிட்டு இருந்தாளா. அதுக்கப்புறம் பாலெல்லாம் கொடுத்தோமா. என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்களேன். ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அதை வச்சு பாலை வச்சு ஓடி ஆடி விளையாடிட்டு தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான். ஸோ அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.